நம்முடைய மருத்துவர் திருத்தணிகாசலம் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து பணச்செலவை பற்றி கவலைப்படாமல், மனச்செலவை பற்றி கூட கவலைப்படாமல் அவர் அது முதல் மாநாடாக, இது இரண்டாவது மாநாடாக வியட்நாமிலே ஏற்பாடு செய்து நடத்துகிறார். அவர் மாணவர் பருவம் தொட்டு எங்களோடு இணைந்து பணியாற்றிய ஒரு தோழர். புதிய கருத்துக்களை, மறுமலர்ச்சி கருத்துக்களை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட முற்போக்கான எண்ணம் கொண்ட ஒரு தோழர். ஒரு சாதாரண குடியிலே பிறந்து அவர் ஒரு அரசு பணிக்கு போனால்தான் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி சாத்தியம் என்ற நிலையிலும் கூட அவர் படித்து முடித்து அரசு பணிக்கு செல்லக்கூடிய தகுதிகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சுயச்சார்பு என்று சொல்வார்களே, அந்த சுயச்சார்பு முயற்சியிலே ஒரு தொழில் நாம் செய்ய வேண்டும், அந்த தொழிலின் மூலமாக மக்களுக்கு நலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து முதலிலே அவருடைய அரிய கண்டுபிடிப்பு என்று சொன்னால், பல அறிவியல் பூர்வ மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களுக்கு உதவக்கூடிய பொருள்களை அவரே கண்டறிந்தார். எப்படி கோவையில் ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு பெரிய தொழிலதிபராக, விஞ்ஞானியாக உலகம் போற்றி இருக்க வேண்டிய ஆயமா அவ்வளவு பெரிய அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர். அதெல்லாம் ஒரு மணி தியாலங்களிலே போட்டு உடைத்தவர். அரசு அதுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்காத நிலையில் அந்த காலத்தில். அது மாதிரி அவர் ஒரு அறிவியல் மனப்பான்மை, அரிய கண்டுபிடிப்புகள், அந்த இளம் பிள்ளை இளம் வயதிலேயே அவருக்கு அதில் அந்த ஆர்வம் இருந்து அதிலே ஆர்வம் செலுத்தினார். அதற்கடுத்து மருத்துவத்துறையிலே தன்னுடைய அறிவை தடம் பதித்தார், நிரம்ப படித்தார். சித்த மருத்துவத்தை, அவங்க குடும்பமே இந்த சித்த மருத்துவத்திலே ஆர்வமுள்ள குடும்பம், நாட்டு மருத்துவம்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இதெல்லாம் பயிற்சி பெற்று படித்து மேலும் தன்னுடைய விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை என்று புரட்சி கவிஞர் சொன்னதை போல அந்த விசால பார்வையின் மூலமாக அவர் அந்த மருத்துவ அறிவை வளர்த்து கொண்டார். இன்னும் கேட்டால் ஒரு அலோபதி மருத்துவருக்கு அலோபதி துறையிலே தெரிந்திருக்க வேண்டிய அந்த மருத்துவ ஞானத்தை காட்டிலும் கூடுதலாக மருத்துவ ஞானம் பெற்றவராக அலோபதி துறையிலும் நிரம்ப அந்த தேர்ச்சி பெற்றவர். இது மாதிரி தன்னை தானே உருவாக்கி கொள்ளுவது, அப்படி உருவாக்கி கொண்ட அந்த தோழர் அவர் மருத்துவ அறிஞராக இன்றைக்கு ஆகி, சித்த மருத்துவ அறிஞராக ஆகி எய்ட்ஸ் நோய்க்கே மருந்து கண்டுபிடிக்கிறார். எய்ட்ஸ் நோய் அதுதான் உலகத்தை முதலிலே அச்சுறுத்தியது. அப்புறம் கொரோனா, இப்படிப்பட்ட வீரியமிக்க இந்த வைரஸ்கள் மனித சமுதாயத்தை, மனித குலத்திற்கு கேடுபாடுகளை உருவாக்கிய பொழுது துணிச்சலாக, அதாவது சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க,